ஆக்சுவலா கடன் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே நம்முடைய மைண்ட் செட் தான். இப்ப தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டக்கால்லே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பழமொழி வந்து கடனுக்கு வந்து ரொம்ப ஆப்டா வந்து பொருந்தும். அது எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ஒரு மிடில் கிளாஸ் வந்து மூணு சிச்சுவேஷன்ஸ்ல தான் வந்து கடன் வாங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எமர்ஜென்சி. ஸோ இப்போ சடனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயம் வரும்போது அவங்களால வேற வழியே இல்லை அப்படின்னா அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. அது ஒரு தவறான விஷயமும் கிடையாது. ஏன்னா அது ஈஸியா நம்மளால வந்து சரி பண்ணிடவும் முடியும். பட் அதுக்கு அடுத்து ரெண்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து சோஷியல் ப்ரெஷர். சோஷியல் ப்ரெஷர்னா இப்போ பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டான்ட்டு நம்ம கார் வாங்குறது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு புது வீடு கிடைக்கா நம்ம ஒரு வீடு கட்டுறது. ஸோ இந்த மாதிரி கௌரவம் சொல்லிட்டு ஒரு செலவு பண்ணுவாங்க இல்லையா? அதை வந்து கடன் வாங்கி செலவு பண்ண சொல்லதான் அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டுறாங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னா ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ட்டு. இப்போ இந்த பிசினஸ் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் செய்யறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது. ஸோ அந்த ஆர்டர் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கடன் வாங்கி அந்த பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் பண்ணி அதுல வர ப்ராஃபிட் இந்த கடனுக்கான வட்டி கட்டுறது கூட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்த இப்ப நீங்க வாங்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னமோ எதிர்காலத்தையும் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அவங்க வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யறாங்க இல்லையா? இதை வந்து ஃபோமோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு சிச்சுவேஷன்ல தான் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸுமே வந்து கடன் வாங்குறாங்க. ஒன்ஸ் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிளிக் செயின் மாதிரி. ஒன்ஸ் நீங்க கடனுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் கடன் வாங்குறோம். அதுக்கடுத்து மறுபடியும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துன்னா மறுபடியும் போய் கடன் வாங்குவோம். ஸோ ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த செயினை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா மொத்தமே 3 சிம்பிளான ஸ்டெப் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட்ல கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் இல்ல ஒரு 1000 ருபீஸும் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும். அப்போ வந்து நீங்க வந்து உங்க மைண்டுக்கு கண்டினியூஸா ட்ரைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்கு நீங்க கண்டினியூஸா சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டிலே கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்க இம்மீடியட்டா வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் தள்ளி போட்டு அதை வாங்கலாமா வேணாமா டெசிஷன் எடுத்தா போதும். ஸோ எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க தள்ளி போட்டு பண்றீங்க இல்லையா, டிலே கிராட்டிபிகேஷன், இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை பத்தின பயத்தை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா எப்படி நம்ம தான் கடன் அடைக்க போறோம். ஸோ அதை எப்படி அடைக்கலான்ற பிளான் மட்டும் நம்ம பண்ணிட்டு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம் அப்படின்னா ஓவர் த பீரியட்ல நம்மளால எல்லா வகையான கடன்ல இருந்தும் வெளியே வர முடியும். அது நல்ல ஒரு வெல்த்தியான லைஃபையும் நம்மளால லீட் பண்ண முடியும்.